Hi friends, இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு பேக்கரி ஸ்டைல் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஈவினிங் டைம்ல குழந்தைகளுக்கு இது சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. ரொம்பவே சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இந்த கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஜாரில் 2 முட்டை எடுத்துக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு மைதா சேர்க்க போகிறேன். அதனால் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப் சேர்த்திங்கன்னா 4 முட்டை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு வாசனையும் இல்லாத வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பிறகு இதை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு மாவு ஜல்லடி வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட். இதை நல்லா இப்போ ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேக் மிக்ஸை ரொம்பவே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்புறம் கேக் ரொம்ப ஹார்டாக ஆகிடும். ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். பட்டர் கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும். இது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இது பட்டர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துடும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான பாலை இந்த கேக் மிக்ஸில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலை இந்த மாவோடு சேர்த்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் கேக். ஸோ நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு பதம் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக எந்த கெட்டிகளும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இது வருது. இதை பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ண பிறகு நம்ம இப்போ கேக் ட்ரேவை ரெடி பண்ணிக்கலாம். நான் கேக் டீனில் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய A4 சைஸ் ஷீட்டில் குக்கிங் ஆயிலை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் காய வச்சு எடுத்திங்கன்னா அதை நீங்கள் பட்டர் ஷீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரேயில் நம்ம கேக் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 3லேருந்து 4 முறைக்கு டேப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வர்றதுக்காக தான் இதை பண்ணுறோம். நான் ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஏர் பபிள்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் வெளியில் வந்துடும். நான் இன்றைக்கி அவனில் தான் கேக் பேக் பண்ண போகிறேன். ஸோ 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30 to 35 மினிட்ஸ்க்கு கேக் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அவன் இல்லைனாலும் குக்கரில் இல்லைன்னா இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கேக் பேக் பண்ண பிறகு காட்டுறேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு டிமோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்கும் இந்த கேக். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சுட சுட பால் சேர்க்குறதால இது ரொம்பவே சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். 2-3 தடவை டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ இருக்க பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். இதை இப்போ பீஸா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது கேக். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக பயன்படுத்துகிறீங்க. ரொம்பவே சாஃப்டான கேக் நீங்களும் வீட்டில் செய்யலாம். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.